இப்ப யாரு ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொன்னா இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இலங்கை அணி ஒரு கம்பேக் கொடுத்திருக்கு. எல்லாருமே ரொம்ப திட்டி தீர்த்துட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா டீம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நடைபெற்ற தொடரின் போது இப்படியான பல்வேறு விமர்சனங்கள் இலங்கை அணி மீது வைக்கப்பட்டது. ஆனாலும் கூட இப்போது T20 உலக கிண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இந்தியா மற்றும் இலங்கையில நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் நேற்றிரவு 6வது போட்டி இலங்கை மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையில நடைபெற்றது. இந்த போட்டியில அயர்லாந்து அணி தானே ஒரு சின்ன டீம் தானே அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு எல்லாருக்குமே இருந்தாலுமே கூட அயர்லாந்து அணி நேத்து ஒரு நல்ல டஃப் கொடுத்திருந்தாங்க. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அணி அப்படின்னு நினைக்கிற எல்லா அணியுமே ஒரு நல்ல டஃப் கொடுக்கறது தான் இந்த டோர்னமெண்டோட ஒரு சிறப்பம்சமா இருக்கும். இது இறுதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த அமெரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியிலுமே கூட அமெரிக்க அணி என்ன மாதிரியான ஒரு டஃப் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நேற்றைய நாள்ல இலங்கை மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியிலுமே கூட அயர்லாந்து அணி ஒரு நல்ல டஃப் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல முதலாவதா துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 163 ஓட்டங்களை பெற்றாங்க. 6 விக்கெட்டுகளை இழந்து 164 அப்படின்ற வெற்றி இலக்கோட துடுப்படுத்த ஆடிய அயர்லாந்து அணி கிட்டத்தட்ட வெற்றி இலக்குக்கு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். 143 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையுமே இழந்திருந்தாங்க. 20 ஓட்டங்களால் இலங்கை அணி நேற்று வெற்றி பெற்றிருந்தாங்க. இலங்கை அணி ஒரு சரிவு பாதையிலிருந்து இந்த T20 உலக கிண்ணத்துல முதலாவது போட்டியிலேயே வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குசல் மெண்டிஸ் மற்றும் கமிந்து மெண்டிஸ் ஆகியோரோடது துடுப்பாட்டம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுல குசல் மெண்டிஸ் 56 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இலங்கை அணி துடுப்பாட்டத்திலும் சரி, மறுபக்கம் பந்து வீச்சிலும் சரி, மஹிஸ் தீக்ஷண 3 விக்கெட்டுகள், அதிடம் வனிந்து ஹசரங்க 3 விக்கெட்டுகள் அப்படின்னு சொல்லி பந்து வீச்சிலையுமே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாமே நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரின் போது மைதானத்துல நம்ம ரசிகர்கள் ரொம்ப கொதிச்சு எழும்பினதை பார்க்கக்கூடியதா இருந்தது. என்ன விளையாடுறீங்கன்ற மாதிரி சர்ச்சைக்குரிய காணொலி எல்லாமே கூட சோஷியல் மீடியால பரவலா இருந்தது. டீம்ல இருக்கிறவங்களை ரொம்ப திட்டுற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் கூட இந்த போட்டிக்கு நிறைய பேர் கிரவுண்டுக்கு போக மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகள் இருந்தாலுமே கூட என்னதான் தோத்துட்டு இருந்தாலும் எங்க டீமுக்காக நாங்க தானே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நேற்று மைதானத்துல பிரேமதாச மைதானத்துல ரசிகர்கள் குவிந்திருந்தாங்க. இந்த ஆரவாரத்துக்கு மத்தியில இலங்கை அணி T20 உலக கிண்ணம் 2026 தன்னுடைய முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த வெற்றி பயணம் தொடரணும். ஒரு பக்கம் தசுன் ஷானக்கினுடைய ஒரு மோசமான சாதனை, 17 முறை டக் அவுட்ல போயிருக்காரு அப்படின்னு ஒரு மோசமான தேவையில்லாத சாதனை இருந்தாலுமே கூட மறுபக்கம் இலங்கை அணிக்கு எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு ரசிகர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த வெற்றி பயணம் தொடரணும். இந்த T20 உலக கிண்ணத்துல இலங்கை அணி இன்னும் பல வெற்றிகளை பெறணும் அப்படின்னு சொல்லி நம்மள வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம்.